தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம். இன்றைக்கு சித்திரை மாத முழு நிலவு தினம், சித்ரா பௌர்ணமி. அதோடு இணைந்து மதுரை மீனாட்சி அம்பாளுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமண வைபவம் நடைபெற்று கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி இருக்கிறார். மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மதுரை மாநகரம் மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் எங்கெங்கு பெருமாள் கோவில்கள் இருக்கிறதோ, மதுரை தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கு சிவன் கோவில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் விழாக்கோலம் பூண்டு இந்த திருமண வைபவ நிகழ்வும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்கள் கம்பம் மாநகரம் கௌமாரியம்மன் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 21 நாட்கள் மண்டகப்படி நடக்கும். ஒவ்வொரு நாளும் கௌமாரியம்மன் உற்சவ ரதத்திலே நகர்வலம் வருவார். 21 நாட்கள் கழித்து திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும். இந்த திருவிழா முடிந்தவுடன் எங்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரியம்மன், பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக ஆரம்பித்து நடைபெறும். அப்படி இந்த மாதம் முழுவதுமே விழா கோலத்திலே திளைத்து கொண்டிருக்கும். இந்த கோடை வெயிலின் தாக்கம் கூட நமக்கு தெரியக்கூடாது என்பதற்காக நமது முன்னோர்கள் இப்படிப்பட்ட திருவிழாக்களை எல்லாம் நடத்துவதற்கு நமக்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால இன்றைக்கு சிந்தை குளிர வைக்கும், செவி குளிர வைக்கும் ஒரு இனிமையான பக்தி பாடல். வெண்கலக் குரலோன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் வண்ணத்திலே அவர் விநாயகரை பற்றி பாடிய பாடல்கள் ஏராளம். அவற்றில் முதன்மையாக கருதப்படக்கூடிய பாடல் இதுதான் என்று சொல்லும் அளவிற்கு அமைந்த ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். பெரும்பாலான இசை மாமணி வெண்கலக் குரலோன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்தையுமே உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள்தான் இயற்றியிருப்பார். இந்த பாடலும் அவர்தான் இயற்றியிருக்கிறார். இந்த பாடலுக்கு இசை டி.வி. குமார் அவர்கள். பெரும்பாலான பாடல்களுக்கு இசையமைத்திருப்பவர் டி.ஆர். பாப்பா அவர்கள். அதில் மிகவும் குறைந்த அளவிலான பாடல்களுக்கு டி.வி. குமார் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். இருப்பினும் அனைத்து பாடல்களிலுமே மிகவும் வெகுவும் சிறப்பாக அமைந்த பாடல் இந்த பாடல் என்று சொல்லும் அளவிற்கு இசை அமைப்பும் கவிதை வரிகளும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களினுடைய வெண்கல குரலில் இந்த பாடலை கேட்கும் பொழுது விநாயக பெருமானே நம் முன் தோன்றி நம்மை ஆசீர்வதிப்பது போல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல். இந்நேரம் இந்த பாடலை நீங்கள் யூகித்திருப்பீர்கள். டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களைப் போல யாராலும் பாட இயலாது. அவருடைய குரலுக்கு இணையாக பாடக்கூடியவர்கள் கிடையாது என்றுதான் சொல்வேன். நான் முறையாக இசை கற்றவன் அல்ல, கேள்வி ஞானத்தோடு தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆக என்னால் இயன்றவரை பாடுகிறேன். நன்றாக இருப்பின் வாழ்த்துங்கள், போற்றுங்கள், இல்லை என்றால் தேற்றுங்கள்.
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் தூக்கிய துதிக்கையே துணை நமக்கு தூக்கிய துதிக்கையே துணை நமக்கு தொழுது துதிப்பவர்க்கு பயம் எதற்கு தூக்கிய துதிக்கையே துணை நமக்கு தொழுது துதிப்பவர்க்கு பயம் எதற்கு வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் கேட்ட வரம் தரவே ஓடி வரும் கிங்கினி சதங்கை கொஞ்ச ஆடி வரும் கேட்ட வரம் தரவே ஓடி வரும் கிங்கினி சதங்கை கொஞ்ச ஆடி வரும் நாட்டம் வைத்தார் மனத்தை நாடி வரும் நாட்டம் வைத்தார் மனத்தை நாடி வரும் நம்பிக்கை நாள்தோறும் கூடி வரும் நம்பிக்கை நாள்தோறும் கூடி வரும் வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் வயலூர் முருகனுக்கு மூத்தவனே வல்லபை கணபதியே முக்கணனே வயலூர் முருகனுக்கு மூத்தவனே வல்லபை கணபதியே முக்கணனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே புவனேஸ்வரி பெற்ற புண்ணியனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே பிரணவ மந்திரத்தில் பெரியவனே வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும். எவ்வளவு ஒரு இனிமையான பாடல்! இதை டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களினுடைய வெண்கல குரலில் இந்த பாடலை கேட்கும் பொழுது விநாயகப் பெருமானே நம் கண்முன் நின்று நம்மை ஆசீர்வதிப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அதை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் உணர்ந்திருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம். நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன். நாளை சந்திப்போமா?